ஆனா நீங்க இன்னும் ஹேர் ஸ்டைப்ஸ்க்கு போகலையாமே. ஏர் ஸ்டைப்பா? அப்பா ஹேர் ஸ்ட்ரைப் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுற இடத்த தான் அவர் ஸ்டைலிஷா சொல்றாரு. அங்கதான் போயிட்டு இருக்க ஸ்கார்பியா. வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ரீச் ஆயிருவேன். ஏன் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, வர வழியில ஒரு விசேஷம், அதை அட்டன் பண்ண வேண்டியதா போச்சு. ஓ, கொஞ்சம் லேட், அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே அவடே. மற்றபடி சிலை என் கைக்கு வந்துடும்ல. ஏன்னா இந்த சிலைக்காக நான் 12 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஸ்கார்பியா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது யாரு? இந்த ஆவுடையப்பன். சொன்ன டயத்துல பணத்தை அக்கவுண்ட்ல போடுறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. சில சொன்ன டைமுக்கு உங்க கைக்கு வந்துரும். ஓகே அவடே, பட் முதல்ல எனக்கு சிலைய வீடியோ காலில் காட்டுங்க. அடுத்த நிமிஷம் என் ஆளை நீங்க இருக்க இடத்துக்கு அனுப்பி வைப்பேன். அவன் அங்கேயே வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே ஃப்ளைட்ல சிலையை எடுத்துட்டு வந்துருவான். ஓகேவா? எந்த நேரம் பார்த்து ஆல்பர்ட்டோ கேங்ஸ்டர் வேற கூப்பிடுறானே. ஸ்கார்பியோ டீல் ஓகே, நான் கூப்பிடுறேன் அப்புறம். ஓகே. ஹலோ, என்ன அவுடை, ஃப்ளைட் ஏறிட்டீங்களா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏறிடுவான் ஆல்பர்ட்டோ. டைம் இல்லை அவுடை. இன்னைக்கு நைட்டு நீங்க சொன்ன டைமுக்கு வரலன்னா நான் சிலைய உடனே வேற ஆளுக்கு கை மாத்திடுவேன். அதுக்கும் பேசி வச்சிருக்கேன். அப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க ஆல்பர்ட்டோ? நான் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னனே. அந்த சிலையை கொண்டு வந்து கோயில்ல திரும்ப வச்சாதான் ஏன் உசுறு மிஞ்சுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எப்படி நான் அசால்ட்டா இருப்பேன்? நீங்க எல்லாத்தையும் சொன்னதுனாலதான் நானும் இப்ப ஏன் நிலைமைய சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலை என்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதனால எனக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு நைட் வரைக்கும் தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க வரலன்னா நான் அந்த சிலையை வேற பக்கம் வித்துருவேன். உங்க பிரச்சனை உங்களுக்கு, என் பிரச்சனை எனக்கு. புரியுதா? நான் சொல்றது கேளுங்க ஆல்பர்ட்டோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஃப்ளைட் ஏறிடுவேன். திரும்பவும் சொல்றேன், அந்த சிலை மேட்டரு என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் 300 கோடிக்கு அந்த சிலைய நான் ரிஸ்க் எடுத்து வாங்குறேன். இல்லனா அது என் உயிரை எடுக்காம விடாது. சரி சரி புரியுது. ஐ எம் வெயிட்டிங் அவுடை. என்னடா இந்த பைத்தியக்காரன் இப்படி திடீர்னு குண்ட தூக்கி போடுறான்? என்னாச்சுப்பா? இன்னைக்கு நைட்டே 300 கோடி கொடுத்து சிலைய வாங்கலன்னா வித்துருவேன்னு சொல்றான். ஐயோ, ஏய் இதுக்காடா இவ்வளவு பாடுபட்டு எல்லாத்தையும் செஞ்ச? இந்த முறை தோக்க மாட்டேன்டா. அதெல்லாம் சரிப்பா. ஆனா நீங்க பாட்டுக்கு அந்த ஸ்கார்பியோ கிட்ட சிலை வரும், பணத்தை ரெடியா வச்சிருன்னு சொல்றீங்க. திடீர்னு பார்த்தா சிலை வச்சிருக்கிற அல்பர்ட்டா கிட்டையும் நான் வந்து பணத்தை கொடுத்துட்டு சிலையை வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம கிட்ட தான் இப்ப பணமே இல்லையே. அப்பனா நம்ம வீட்டுக்கு போய் திரும்பவும் 300 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்ப போறோமாப்பா? என்ன சொன்ன? திரும்பவும் 300 கோடி எடுத்துட்டு போறா? எதுக்கு? அந்த நந்தினிக்கு யாராவது போன் பண்ணி அதையும் சுருட்டிட்டு போறதுக்கா? நீ என்ன பெரிய ஐடியா கிங்கா? நீ வாயை மூடிட்டு சைலண்டா இரு. எல்லாம் எனக்கு தெரியும். அப்போ அவங்க 2 பேர்கிட்டயும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானா? ஏய், வீட்டுக்கு போறதா? 300 கோடி போச்சேன்னு வீட்டுக்கு போய் முடங்கி உட்காந்துருவேன் நினைச்சியா? இந்த ஆவுடை உனக்கு அப்பண்டா. அப்பா புரியாம பேசாதீங்க. கையில 10 பைசா கூட இல்லாம சிலையை எப்படி வாங்க போறோம்? இல்லனா பேசாம அந்த ஸ்கார்பியோ கிட்டையாவது 300 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கேட்டிருக்கணும். அதை வாங்கி
அந்த சிலைக்காரட்ட கொடுத்தாவது சிலைய வாங்கியிருக்கலாமே. இப்ப என்னதான் பண்ணுவீங்க? டேய் 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 முட்டா பயலே, இந்த மாதிரி தொழில அட்வான்ஸ் கேட்டாவே அவனுக்கு சுதாரிச்சுப்பானுங்க. ஸ்கார்பியோ என்ன சொன்னா, சிலைய வீடியோ கால்ல காட்டுங்க, அதுக்கப்புறம் என் ஆள் வந்து சிலைய எடுத்துக்கிட்டு பணத்தை அக்கவுண்ட்ல போடுவான்னு சொன்னான்ல. அது வரைக்கும் 10 பைசா கூட தர மாட்டான். இதுல புண்ணாக்கு வியாபாரம் நினைச்சியா? அப்புறம் எப்படிப்பா அந்த சிலையை அவங்க கிட்ட இருந்து வாங்க போறோம்? டேய், இந்த பணம் இல்ல இதால சம்பாதிச்சது. அந்த சிலைய வாங்கி ஸ்கார்பியோக்கு 1000 கோடிக்கு விக்கிறது தான். அதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குடா. சல்லி காசு இல்லாம ஆல்பர்டோ கிட்ட இருந்து சிலைய வாங்கி ஸ்கார்பியோக்கு விற்க போறேன். அந்த சிலை கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாது. நைட்டெல்லாம் முழிச்சிருந்து கழங்கு சுட்டு சன்னதக்காரன் செப்பேடுன்னு கதை கட்டி விட்டதெல்லாம் பாதியில விட்டுட்டு போறதுக்கா? அப்போ உங்க பிளான் தான் என்னப்பா? அக்கினி அம்மைய வச்சு ஒரு ஆட்டம் ஆட போற. அக்னி அம்மைய வச்சா? இது புதுசா இருக்கேப்பா. ஆமாடா, அக்கினி அம்மைன்னு நான் விட்ட கட்டுக்கதைய இப்ப நானே உண்மையாக்க போறேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே புரியல. டேய், நம்ம கிட்ட இருந்து போன 300 கோடியும் காம்பன்சேட் பண்ணணும். அதே நேரம் சிலைய அந்த மலேசியாக்காரங்கிட்ட இருந்து 1 பைசா கூட கொடுக்காம வாங்கணும். இது ரெண்டுமே நடக்கணும். அத நடத்தி காட்டினாதான்டா ஆவுடை. அததான் எப்படின்னு கேக்குறேன். டேய், சிலைய வாங்கிட்டு போன ஆல்பர்டோவை பயமுறுத்த நான் ஒன்னு பண்ணனே. ஆமா, அவனை கொல்ல அக்னி அம்மா வந்திருக்குன்னு அவனை நம்ப வச்சு அவசர அவசரமா சிலைய ஏலத்துல விக்க வச்சிங்க. கரெக்டா சொன்னடா. இப்ப அவனும் நான் சொன்ன அக்கினி அம்மா ஆளாண்ட பட்சி கட்டுக்கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பயத்துல இருக்கானா. அத அவன் கூட இருக்கிறவனே கிட்ட சொன்னா. அத வச்சுதான்டா நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். உனக்கு சாண்டியோட உண்மையான ஊர் என்னன்னு தெரியுமா? தெரியாதேப்பா. மலேசியா. அவனை வச்சு மலேசியால ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சு அவனை அக்னி அம்மையா நடிக்க வச்சு அந்த சிலைய தூக்க போற. அப்பா, இது பாசிபிளா? நம்ம ஊர் மாதிரி கிடையாதுடா. மலேசியால இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் கொட்டி கிடக்குறானுங்க. என்ன, கொஞ்சம் காசு தான் அதிகமா செலவாகும். 1 கோடி 2 கோடின்னு கேட்பானுங்க. ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அத கச்சிதமா முடிப்பானுங்க. நாம சிலைய வாங்க மலேசியால இருக்கிற கேங்ஸ்டர் கிட்ட போற மாதிரி போயிட்டு நாம ஏற்பாடு பண்ற ஆளை அங்க வர வச்சிருவோம். அவனை அக்கினி அம்மா மாதிரி பொம்பளை விஷத்துல வர வச்சு சிலைய கொண்டு போக வச்சிருவோம். கேங்ஸ்டர் கிட்ட அக்கினி அம்மையே வந்து சிலைய தூக்கிட்டு போயிருச்சுன்னு கதை கட்டி விட்டுருவோண்டா. சிலைய ஸ்கார்பியோக்கு வித்து காசாக்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். அதெல்லாம் சரிப்பா. அந்த அளவுக்கு டேலண்டான ஆளுங்க மலேசியால இருக்காங்களா? நீயே அதை பார்க்க தானே போற. டைம் ஆகிட்டு இருக்க. எப்படா கார் வரும்? இது ஒரு நிமிஷம்ப்பா, இருங்க இருங்க. வந்துருச்சு. 5 மினிட்ஸ்ல வந்துரும்பா. தேவையில்லாம 300 கோடி போச்சுடா. 300 கோடி போச்சு. அதான் மனச தாங்கல. அந்த வீணா போன நந்தினி எப்படிரா சரியா நாம போன வழியில செக் போஸ்ட் போட்டு பிடிச்சானே தெரியல. நாம பணத்தோட போறத யாரோ போட்டு கொடுத்திருக்காங்கடா. ஆமாப்பா. அந்த துர்காவும் நாம விட்ட கட்டுக்கதை எல்லாம் நம்பி பூதக்காட்டுக்குள்ள போயிட்டா. அப்புறம் எப்படிடா யாருன்னு தெரிஞ்ச அவங்கள என் கையாலேயே கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன். வண்டி வருமா வராதா? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கப்பா. இப்போ வந்துருப்பா. அப்பா, அப்படின்னா நீங்க விட்ட அக்னி அம்மா கட்டுக்கதைய
நீங்களே உண்மையாக்க போறீங்க அப்படிதானே? ஆமாண்டா. துர்கா, டீய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்ப? சின்னையா, நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நீ என்னோட வைஃப். உன்னோட வாசனை, அசைவு, என் மனசு பூராவும் நீயும் நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. துர்கா, ஏற்கனவே நான் உன்னை நிறைய அழ வச்சிட்டேன். இனி சந்தோஷத்துல கூட நீ அழவே கூடாது, சரியா? மாடி, நான் போய் மூலிகை இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுறேன். நான் வர்றதுக்குள்ள துளசி மருதாணியை இடிச்சு வச்சிருமா. நான் வந்ததும் சூரணை செஞ்சு கொடுத்து அனுப்பணும். ம், சரிங்கய்யா. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. சின்னையாவுக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்குமே. சின்னையா, குடு. துர்கா, ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. ஆட, உட்காரு. வா. சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். வேலை இன்னும் இருக்கா இல்ல முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிருவேன். ஏ துர்கா, இதென்ன தழும்பு மாதிரி கருப்பா திட்டு திட்டா இருக்கு? சோப்பு வச்சுதான் பாத்திரம் கழுவுறேன். அது கையெல்லாம் அலர்ஜி மாதிரி ஆயிடுது. ஓ. நானும் எண்ணெயெல்லாம் வச்சு பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது. துர்கா, சின்னையா, இங்க வா. ஏன் சின்னையா, துர்கா தானே கூப்பிட்டேன், அதுக்கே எப்படி ஓடி வர? நீங்க கூப்பிட்டா எனக்கு வேற எந்த வேலையும் ஓடாது. நல்லாதான் போ. சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? முடிச்சிட்டேன் சின்னையா. அப்ப சரி, வா வந்து உட்காரு. உட்காரு. ஆட, உட்காருங்கிற. கையை நீட்டு. என்னடா இவன் திடீர்னு கூப்பிட்டு கையில மருதாணி எல்லாம் வச்சு விடுறானேன்னு பாக்குறியா? அது இந்த பாத்திரம்லாம் கழுவுறப்ப சோப்பெல்லாம் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி திட்டு திட்டா கருப்பா இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் மருதாணி வச்சா கருப்பு திட்டெல்லாம் மறைஞ்சிடுமா. இனிமே வரவே வராதான். துர்கா,
மருதாணி வச்சுக்கிறது அழகுக்காக மட்டும் இல்ல, ஆரோக்கியத்துக்காகவும் தான். இனிமே உன் கையில தழும்பு வரவே கூடாது, சரியா? இந்த நெயில் பாலிஷ் போடுறவங்களுக்கு மத்தியில மருதாணி வச்சுக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் மருதாணி வச்சு விடுறேன். அதோட இவ்வளோ சாஃப்டான சிவப்பான இந்த கையில மருதாணி வச்சு விட்டா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு பாரு. இனிமே என் துர்கா எப்பவுமே மருதாணி போட்ட கையோட தான் இருக்கணும். நல்லா இருக்கா? அக்கா, வா மாலதி. என்னக்கா, வீட்டு ஞாபகமா இல்ல வீட்டுக்கார் ஞாபகமா? வெக்கத்தை பார்த்தா வீட்டுக்கார் ஞாபகம் தான் போலயே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாலதி. ஆனா முகம் அப்படி சொல்லலையே. மாலதி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? அக்கா கேட்டு இல்லைன்னு சொல்ல போறேனா? என்ன பண்ணணும்? கையில வச்சுக்க மருதாணி அரைச்சு தரியா? புரியுது புரியுது. அப்பா இப்பதான் சொல்லிட்டு போனாரு. இந்த மருதாணி அரைச்சு வச்சுட்டேன். என்னக்கா, வீட்டுக்கு போக போறீங்கல்ல? கையில மருதாணி எல்லாம் வச்சுட்டு போய் உங்க புருஷன்கிட்ட அசத்த போறீங்களா? அதானே. சின்னையாவுக்கு மருதாணி வச்சுக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். ஓ, அவ்வளோ ரசிப்பாரா? ஆமா, அவருக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் அக்கா? அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லட்டா? எப்படி கண்டுபிடிப்ப? மருதாணி இலைய உங்க கையில வச்சு விடுறேன். அது எவ்வளவு செவக்குதோ உங்களை அவருக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி. கையை நீட்டுங்கக்கா. அக்கா, கைய அசைக்காம வச்சுக்கோங்க. மருதாணி காயட்டும், நான் மிச்ச வேலையை முடிச்சிட்டு வரேன். அக்கா, நல்லா காஞ்சிருக்கும். உங்க கைய கழுவிடலாம். உங்க வீட்டுக்காரரு உங்க மேல எவ்வளவு காதலா இருக்காருன்னு இப்ப தெரிஞ்சிரும். அக்கா, கைய நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. அடியாத்தி, எப்படி சிவந்திருக்கு பாரு. யாருக்கும் இந்த அளவுக்கு சிவந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க புருஷன் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு. அக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல எவ்வளவு பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எப்பயாச்சும் அந்த பிரியத்தை உங்க மேல காட்டியிருப்பாருல்ல? அப்படி
அப்படி ஏதாச்சும் சம்பவம் நடந்தா சொல்லுங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் அடுப்படியில நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்னையா சத்தமே இல்லாம அடி மேல அடி வச்சு வந்து என் பின்னாடி நின்னாரு. அப்படி வந்து அவரு நின்னது எனக்கு தெரியாது. திடீர்னு என் கழுத்துல அவர் மூச்சு காத்துப்பட்டு திக்குனாகி திரும்புறேன். சரின்னு நான் விளையாட்டுக்கு என்ன பண்ண, அடுப்படியில இருந்த பாத்திரத்துல கை சுற்றுச்சுன்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச. அவரு உண்மையிலே பதறி போய் கைய புடிச்சு ஊதி ஊதி விட்டாரு. கையால தடவி கொடுத்து ஊதி விட்டு ரொம்ப சுற்றுச்சான்னு என்ன கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. உடனே பைப்பு தண்ணில என் கைய காட்டி கழுவ வச்சாரு.